அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம ப்ரெட்டு, சிக்கன், சீஸ் சமோசா தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு சிக்கன் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு குக்கரில் வேக வச்சுருங்க. நல்லா வேகணும் அது. வெந்ததுக்கப்புறம் தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக உதிரியாக எடுத்துக்கோங்க. உங்கள்கிட்ட ஸ்டீம் பண்ண என்ன பாத்திரம் இருக்கோ அதில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ ப்ரெட்டை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓரத்தை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட்டோட ரொட்டி உருட்டுற மாதிரி உருட்டிடுங்க மெலிசா. கேஸ் ஆன் பண்ணி பேன் வைங்க. பேன் சூடானதும் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விடுங்க. நான் 2 வெங்காயம் வெட்டி வச்சுருந்தேன், அதுவும் போட்டு நான் வதக்கணும். இதில் அதிகமாக வதக்கணும் இல்லை, லைட்டாக வதக்குனா போதும். பச்சை மிளகாய் 2 வெட்டி வச்சுருந்தேன், அதுவும் போட்டு வதக்குங்க. சிக்கன் உதிராக செஞ்சு வச்சுருந்தோம்ல, அதுவும் போட்டு வதக்குங்க. 2 ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. சிக்கன் கூட மைதா மாவை மிக்ஸ் பண்ணிவிட்டு 1/2 கிளாஸ் பால் போடுங்க. அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். 1 ஸ்பூன் சில்லி ஃப்ளாக்ஸ் போடுங்க. 1 ஸ்பூன் பூண்டு பொடி போடுங்க. இல்லைன்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் ஆரிகனோ போடுங்க. முதலே நம்ம வேக வைக்கிறதுக்கு சிக்கனில் உப்பு போட்டிருக்கோம், பார்த்து போடுங்க. 1 ஸ்பூன் சில்லி சாஸ் போட்டுக்கிட்டேன். 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் பீஸா சாஸ் போட்டுக்கிட்டேன் நான். 2 ட்ராப் லெமன் ஜூஸ் விட்டுக்கோங்க. நம்ம இஃப்தியாரிக்கு மாவு பிசைகிற வேலை இல்லை, இதை நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த ஸ்டஃப் செஞ்சு எடுத்து வச்சு நம்ம 2வது நாள் கூட செய்யலாம். கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்குங்க. சீஸும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அடி பிடிச்சிரும், ஏன்னா நம்ம மைதா போட்டிருக்கோம். சீஸ் மிக்ஸ் பண்ணி ஆஃப் பண்ணிவிடுங்க. ஒரு முட்டை, மிளகாத்தூள், 2 ஸ்பூன் பால் போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் மைதா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூளில் உப்பு இருந்ததால் உப்பு போடல, ஒரு சிட்டிக்காய் உப்பு போட்டுக்கோங்க. அதில் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த முட்டையை ப்ரெட்டில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற மசாலாவை போடுங்க. போட்டு ஓரத்தில் தண்ணி தடவுங்க. உங்களுக்கு என்ன ஷேப் வேணுமோ அந்த ஷேப் செஞ்சுக்குங்க. நீங்கள் இதை ஓரத்தில் ப்ரெஸ் பண்ணுங்கள். என் சேனலில் ப்ரெட் கோவா ரஸ்மலாயும் போட்டிருக்கேன், வேணும்னா போய் பாருங்கள். ப்ரெட்டை முட்டையில் நல்லா டிப் பண்ணி எடுத்துக்கோங்க. ப்ரெட் க்ரம்ஸில் புரட்டி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எல்லா ப்ரெட்டையும் செஞ்சு வச்சுருங்க. உங்களுக்கு என் ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆன் பண்ணி தவா வைங்க. எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் வைங்க, ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. வெளியே கிறிஸ்பியாகவும் உள்ள ஜூஸியாக இருக்கும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கூட நமக்கு என்ன சட்னி வேணுமோ சாஸ் அதை வச்சு சாப்பிட்லாம். இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.